அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செரி டாக் தமிழ். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அவர் குடும்பத்தோட. அவர் டெய்லியும் அங்கே இருக்கிற அந்த காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற விறகெல்லாம் வெட்டி அதை விற்று தான் அவருடைய அந்நிய சாப்பாட்டுக்கு தொகையை ரெடி பண்ணுவார். இதே மாதிரி பல நாட்களாக அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி அவர் காட்டில் போய் அந்த விறகு வெட்டி மதியம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார். அவர் எங்கே ஓய்வெடுப்பார்னா ஒரு பாறைக்கு பக்கத்தில். அந்த பாறை பார்த்திங்கன்னா அந்த ஒரு புலியோடைய முகம் மாதிரி அந்த பாறை இருக்கும். பல நாள் அவர் அங்கேயே தான் உட்காந்து மதியம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படி சாப்பிட்றப்ப என்ன பண்ணுவார், அதையும் அந்த பாறையும் ஒரு உயிரினமாக நினச்சி அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாட்டை அந்த புளி மாதிரி இருக்கிற அந்த பாறையோடைய அந்த வாய் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல வைப்பார். டெய்லியும் அந்த இடத்துல வச்சுட்டு மீதியை அவர் சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு போயிடுவார். இதே மாதிரி பல நாட்கள் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் திடீர்னு அந்த பாறைக்கிட்ட இருந்து ஏதோ சத்தம் வருது. இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. அப்போ அந்த பாறை சொல்லுது, பயப்படாதீங்க, இத்தனை வருஷமாக என்னை யாருமே கண்டுக்காமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வர ஆரம்பித்ததுலேருந்து டெய்லியும் எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு துணையாகவே இருக்கீங்க. பகல் நேரத்தில் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு போதுமானதை நானே சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பாறை சொல்லுது, இல்லை என்கிட்ட தங்க நாணயங்கள் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் நாளைக்கு காலையில் நேரமாக வாங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, இது என்னுடைய பணிவான வேண்டுகோள், இதை எனக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அவர் சரி நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் வராரு. வந்த உடனே அந்த பாறைக்கிட்ட போகிறாரு. அந்த பாறை, வாங்க உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன், இப்போ என்னுடைய அந்த வாய் மாதிரி இருக்கு இல்லையா, அது வழியாக கைவிட்டிங்கன்னா தங்க நாணயங்கள் இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்த உடனே நான் என்னோடய அந்த வாய் மாதிரி இருக்கிற பகுதியை நான் மூடிடுவேன் அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் போகிறாரு, கையை விடுறாரு. அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு பை கொண்டுட்டு வர்றாரு. அந்த பையில் எவ்வளோ தங்க நாணயங்கள் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு போதும்னு கையை எடுத்துடுறாரு. அவர் எடுத்த உடனே அந்த வாய் மாதிரி இருக்கிற இடம் மூடிக்குது. அவரும் அந்த பாறைக்கு நன்றி சொல்லிவிட்டு எப்பயும் போல் அந்த இடத்துலையே அதை வச்சுட்டு மரம் வெட்ட போயிடுறாரு. முடிச்சுட்டு அந்த பகல் நேரம் முடித்து சாயங்காலம் வீட்டுக்கு போகிறப்ப அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுக்குறாரு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கொஞ்சம் முன்ன இருந்த விட இப்போ கொஞ்சம் வசதி ஆகிடுறாங்க. இதை திடீர்னு வசதி ஆகிறத கவனிச்சிட்டு இருந்த பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் அவர் பொதுவாகவே கொஞ்சம் வசதி உள்ளவர் தான், இருந்தாலும் எப்படி இவர் வசதியானார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாரு. அப்போ இவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷங்கிறதுனால உண்மையை சொல்லிடுறாரு, எதையும் மறைக்கலை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சரி நாமளும் எப்படியாவது இன்னும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கிட்ட போகிறாரு. அப்போ அந்த பாறை என்ன சொல்லுதுன்னா, பாறைக்கிட்ட போய் இது மாதிரி கேட்குறாரு. அப்போ பாறை யோசிச்சுட்டு சரி நான் என்னோடய வாயை நான் திறப்பேன், அப்போ நீங்கள் என்னோடய வயிறு பகுதியில் இருக்கிற தங்கத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க, ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து நான் என்னோடய வாயை மூடுறதுக்குள்ளே நீங்கள் அந்த கையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுது அவர்கிட்ட. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பெரிய பை, அந்த பையை நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. நிரப்புறாரு. அந்த மணி போகிறது கூட தெரியாமல் அவரோட ஃபுல் இதுவுமே அந்த பையை நிரப்புறதுல மட்டும்தான் இருக்குது. டைம் போகிறதுங்கிறதே அவர் மறந்துட்டார். அப்படியே போயிட்டுருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அவர் பையை நிரம்ப போகிற நேரத்தில் அந்த பாறையோட வாய் மூடி இவர் கை அது உள்ளேயே மாட்டிக்குது. இவரால் அதை எடுக்க முடியாமல் ரொம்ப தவிச்சு போய்
ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாரு. இந்த மாதிரி தான் அளவுக்கு அதிகமாக பல பேர் ஆசைப்பட்டு அதில் போய் சிக்கி கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையே இறந்துடுறாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நன்றி.